ஹே கைஸ், வெல்கம் பேக் டு முஞ்சி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் எப்படி ஆகுது, அடுத்து ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு என்னென்ன கேஜெட்ஸ் தேவை, அதோட நான் என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, மிச்சம் பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொன்னால் உங்ககிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது ஒன்று தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். இது இருந்தாலே நீங்கள் ஒரு யூடியூபர் தான். ஓகே, வாங்க யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப் திறக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு உங்கள் ஜிமெயிலும் அதுக்கான பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நீங்கள் அதில் உங்களோட லோகோ அண்ட் ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் நேம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரியான கெஜெட்ஸ் தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மதங்கோவி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறதால அவருக்கு ஒரு ஃபோன் மட்டும் தான் தேவைப்படுது. அடுத்தது ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோன் ஒன்று இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கிம்பல், மைக், கோப்ரோ இந்த மாதிரியான கேஜெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேஜெட்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது. இப்போ யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதையும் பார்த்துட்டோம். அதோட எந்த மாதிரியான கண்டென்ட் சூஸ் பண்ணணுன்றதையும் பார்த்துட்டோம். அடுத்தது எந்த மாதிரியான சேனலுக்கு எந்த மாதிரியான கெஜெட்ஸ் யூஸ் பண்ணணுன்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, வாங்க இப்போ நான் என்னென்ன கெஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். The next day. ஹலோ guys, நேற்று வீடியோ கண்டினியூஸாக எடுத்துப்படல, சின்ன வேலை ஒன்று வந்தால போய்த்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ எடுத்துட்டேன். வாங்க என்கிட்ட என்னென்ன கேஜெட்ஸ் இருக்கிறன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 6s தான் யூஸ் பண்ணுறேன். ஐஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்க நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஸோ அதில் தான் நான் வீடியோஸ் எடுக்கிறது வந்து iPhone 6s கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கிறேன். இன்ஷால்லா நான் 3 மாதத்துல மாதிரி ஃபோன் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிடுவோம். அடுத்தது நான் யூஸ் பண்ண மைக்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று வயர் உள்ளது, அடுத்தது வயர்லெஸ் மைக். அதில் வயர் உள்ள மைக் பார்த்தீங்கன்னா லாவாலியரில் 3.5 மைக்ரோஃபோன். இதை பார்த்தீங்கன்னா நான் 500 ரூபாய்க்கு தான் இந்த மைக் எடுத்தேன். நான் 500 ரூபா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரில சாமியன் குவாலிட்டி சாமியன் தான். இதை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது தான் என் வீடியோஸில் பெருசாக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பெருசாக யூஸ் ஒன்றும் இல்லை. வாய்ஸ் ஓவர் பண்ணுற நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக். இந்த மைக்கில் தான் இந்த ஃபுல் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கொள்ள முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3870 ரூபா. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேண்டாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக். இதை பார்த்தீங்கன்னா ட்ரைபாடாக யூஸ் பண்ண முடியும், செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ண முடியும். இதில் ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. இதில் தான் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ கிம்பல் ஏற சுட்டி இதை பெருசாக யூஸ் ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற டைம் இதை வாங்கி தந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ப்ரைஸ் ஒன்று ஞாபகம் இல்லை. இந்த நல்ல யூஸ் ஒன்றுக்கிறேன். இப்போ கிம்பல் ஏறதுனால இதை பெருசாக யூஸ் ஒன்று பண்ணுறதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பை பண்ண ஆச்சோட ஸ்மார்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டெபிலைசர். இது புக்ஸ் மட்டும் தான் இருக்குது. கிம்பல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிம்பலை தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது என் யூடியூப் சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15000 ரூபா. இது AliExpressல தான் நான் பை பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் வாங்கி தந்தாங்க என் யூடியூப் சேனலுக்காக. ஸோ இதை வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் குவாலிட்டி தான் சட்டப்படி அடிக்கலும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ரிங் லைட் இருக்குது. இதை ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளேன் லைட்டை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு மாதிரி தான் எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்பரோட 30,000 mAh பவர் பேங்க் இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. டராஸில் தான் பை பண்ணேன். பிடிச்சிருந்தா ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பேக் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவலிங் வீடியோ ஷூட்டிங் பண்ணும்போது என்னோட திங்ஸ் எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மாதிரி தான் எடுத்தோம். ஸோ இவ்வளோ தான் நான் என் சேனலில் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முஞ்சி டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.